பிரம்மா அவரது சங்கை எடுத்து ஊதினால் உடனே பூமியில் மழை பெய்யுமாம். அப்படி ஒரு நியதி இருந்த காலம் அது. ஒரு விரதம் காரணமாக பிரம்மா அவரது சங்கை 12 வருடம் ஊதுவதில்லை என்று முடிவு செய்து அதனை ஒரு பெட்டியில் வைத்து மூடிவிட்டார். அதன் காரணமாக பூலோகத்தில் மழை இல்லாமல் போனது. நிலங்கள் நீரின்றி பாலம் பாலமாக விரிந்து கிடந்தன. ஆறு, குளம், கிணறு என எதிலும் நீர் இல்லாமல் மக்கள் பூமியில் ஆழமாக பள்ளம் தோண்டி நீர் எடுக்க வேண்டியிருந்தது. அதுவும் குடிப்பதற்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது. நிலங்கள் தரிசாய் கிடந்தன. ஆனால் ஒரே ஒரு விவசாயி மட்டும் தனது மாட்டை பூட்டிக் கொண்டு நிலத்தில் ஏர் ஓட்டி உழுது கொண்டிருந்தான். அதை பார்த்த மக்கள், இதென்ன பைத்தியக்காரத்தனம், 12 ஆண்டுக்கு மழை கிடையாது என்றாகிவிட்டது, இவன் இப்படி உழுதென்ன பயன் என்றார். அப்போது அங்கே நாரதர் வந்தார். அங்கு நடப்பதைக் கண்டு அந்த விவசாயியிடம் போனார். ஏனப்பா, நீ மட்டும் உழுது கொண்டிருக்கிறாயே, என்ன காரணம் என்றார். 12 ஆண்டு மழை வராது என்று நான் உழாமல் விட்டுவிட்டால் 12 ஆண்டுகள் கழித்து எனக்கு இந்த உழவு தொழிலே மறந்துவிடும். பிறகு மழை வந்தாலும் தொழில் தெரியாமல் அவதிப்பட வேண்டியதுதான். எனவே பலன் இல்லாவிட்டாலும் முயற்சியாக இருக்கட்டுமே என்று உழுகிறேன் என்றான். அவனது பொறுப்புணர்ச்சியை மெச்சிய நாரதர், அட, உனக்கு இருக்கும் பொறுப்பு பிரம்மனுக்கு இருக்கிறதா என்று பார்க்கிறேன் என்று உடனே பிரம்மதேவரை சென்று சந்தித்தார். பூமியில் ஒருவன் உழவு தொழில் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக வறண்ட நிலத்தை உழுது கொண்டிருக்கிறான். ஆனால் நீர் சங்கை பெட்டியில் வைத்து மூடிவிட்டீர். 12 வருடத்திற்கு பின்னர் அதை எப்படி ஊதுவது என்பது உமக்கு மறந்துவிட்டால் என்ன செய்வீர் என்றார். அப்படியா என பயந்த பிரம்மதேவர், சங்கு ஊதும் பயிற்சி தனக்கு நினைவிருக்கிறதா என்று பார்க்க உடனே போய் பெட்டியை திறந்து சங்கை எடுத்து ஊதி பார்த்தார். சங்கு ஓசை வானமெங்கும் எதிரொலித்தது. உடனே பிரம்மதேவர், எனக்கு இன்னும் மறக்கவில்லை என்று சந்தோஷத்துடன் சங்கை கீழே வைத்தார். சற்று நேரத்திற்கெல்லாம் குளிர்காற்று வீசியது. பிரம்மன் சங்கை ஊதிவிட்டார் அல்லவா, உடனே மேகங்கள் குளிர்ந்து மழை பெய்யத் தொடங்கிவிட்டன. நிலத்தை உழுது கொண்டிருந்த விவசாயி உட்பட மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். உலகம் முடங்கிவிட்டது என்பதற்காக நீயும் முடங்கிவிடாதே. உன் முயற்சியால் அதை தட்டி எழுப்பு. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்.